சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மேஷராசியாகிய உங்களுக்கு இதனுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சேர்க்கையாகவே இது வருதுங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 11ஆம் பாவத்தில் கிரகங்களினுடைய சேர்க்கை அதிகரிப்பது பொதுவாகவே நல்லது, அமோகமான நல்லது. கூடுதலாக 5ஆம் இடத்துல இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் ஏற்படுது. அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. இருந்தாலும் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆகாச மார்க்கமாக விமானத்திலே செல்லக்கூடிய பிரயாணங்கள், இதிலெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக மேஷராசிக்காரங்க இருக்கணும். அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனும் 11ஆம் பாவத்தில் சேர்கிறார். உங்களுடைய ராசிநாதன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, அதே மாதிரி உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி, உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி, உங்களுடைய 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி, அதுமாதிரி சகோதர வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான். அதே புத பகவான் தான் உங்களுக்கு ரோகஸ்தானாதிபதி, அவர் தான். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படின்னு சற்றேறக்குறைய முக்கியமான கிரகங்கள். சந்திர பகவான் உங்களுக்கு மாத்ருஸ்தானாதிபதி, அதாவது சொந்த வீட்டை தரக்கூடிய ஒரு 10 பாவங்களினுடைய சஞ்சாரம். 12 பாவத்தில் 12 பாவம் உங்களுக்கு கட்டம் இருக்குது இல்லைங்களா? அந்த 12 கட்டத்தில் 10 கட்டத்திற்கு உண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் 11 அப்படி சேருது. அதனால் லாபம் பன்மடங்காக உயரும். அதனால் சிவாச்சாரியா சொல்லிட்டாரு, இதனால் நம்ம எல்லாத்துக்கும் போட்டு லாட்ரி வாங்கிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த லாபம் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எதை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கீங்களோ அதை நோக்கியதான லாபம் ஏற்படும். லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பல நாட்களாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு முதலீட்டுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு வெகுமதி. அதனால் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை போய் செஞ்சீங்க அப்படின்னா அது நிராசையாக தான் போகும். அதனால் பல நாட்களாக நீங்கள் உழைத்து இருந்தால் அது இப்போ லாபம் கிடைக்கும். பல நாளாக நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா இப்போ ஒன்றும் கிடைக்காது. அது புரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பகவானினுடைய பார்வை அத்தனை கிரகத்துக்கும் வருது. அத்தனை கிரகத்துக்கும் அந்த குரு பகவானுடைய பார்வை ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது லாபத்தை உயர்த்தும். கல்யாணமாகி ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
சுவாமி தொழில் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு, என்ன தான் தொழில் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் அபிவிருத்தியாகும். படிக்கிற மாணவர்கள் வரக்கூடிய காலம் வந்து பரீட்சை வரப்போகுது. 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எல்லாருக்குமே பரீட்சை வரக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா படிப்பில் நல்ல நாட்டம், நல்ல ஒரு சிந்தனைகள், பலவிதமான அபிவிருத்திகள் நல்லா இருக்குது. முக்கியமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. மேஷராசிக்காரங்க முருகப்பெருமான், மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வேல்மாறல் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம், அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. படிக்கிற மாணவர்கள் சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு சொல்லக்கூடியதான குமரகுரு சுவாமிகள் அருளிய செய்தது, அதை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. படிப்பில் நல்ல நாட்டம், நல்ல அறிவு, நல்ல வளர்ச்சிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.